தலைப்பு செய்திகள். ஹிட்லரின் பாதையில் தேசிய மக்கள் சக்தி அரசு, ரணில் குற்றச்சாட்டு. நாட்டில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கிடையில் ஒற்றுமை இல்லை, ராமநாதன் அர்ச்சுனா. பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் பாரதூரமான சட்டம், ஐக்கிய சோசலிச கட்சி குற்றச்சாட்டு. இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு, வாக்குறுதி கட்டாயம் நிறைவேறும், ட்ரில்வின் சில்வா. விஜயை கைது செய்தால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும், டிடிவி தினகரன் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கு அதிகரிப்பு மற்றும் அவற்றின் ஒன்றிணைவு குறித்து அச்சம் கொண்டுள்ள அரசாங்கம் ஒரு ஹிட்லர் போக்கிலான செயற்பாட்டை வெளிப்படுத்துவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க கடுமையாக சாடியுள்ளார். எதிரணியினுடன் அரசியல் ரீதியான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உள்ளூர் அரசியல் மேடைகளில் கருத்து தெரிவித்திருக்க வேண்டும் என்றும், வெளிநாடுகளுக்கு சென்று இலங்கை குறித்தும் அங்குள்ள அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் விமர்சனங்களை முன்வைப்பது முறையற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் வியாழக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்ததோடு, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகளுக்கு வரலாற்று உதாரணங்களை கொண்டு பலத்த கண்டனம் தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், 1933ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்திற்கு வந்தபோது அவருக்கு 50% அதிகமான ஆதரவு இருக்கவில்லை. ஹிட்லரின் கட்சி வெறும் 44% வாக்குகளையே பெற்றிருந்தது. எனவே தனது அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்காகவே ஹிட்லர் அன்று எதிர்க்கட்சிகளை அழித்தார். கட்சிகளை மாத்திரமல்லாமல் எதிர்க்கட்சி அலுவலகங்களையும் இல்லாதொழித்தார். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் செக்கோஸ்லோவியாவின் மற்றும் ஹங்கேரியை கைப்பற்ற வேண்டிய தேவை கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்தது. அங்கு சோவியத் படை மிக வலுவாக வேரூன்றியிருந்தது. இருப்பினும் செக்கோஸ்லோவியாவை நிறுவனத்தின் புதல்வர் வெளியுறவு அமைச்சக கட்டிடத்தில் 4வது மாடி ஜன்னலிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். இந்த விடயம் அன்றைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற குழுவில் விவாதிக்கப்பட்டது. ஜனாதிபதியும் அவரது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இலங்கையில் தற்போது செய்வது என்ன? ஜனாதிபதி அனுரவுக்கு வெறும் 44% வாக்குகளே உள்ளன. மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கு தற்போது அதிகரித்து வருகின்றது. அதனை தடுக்கவே அவர் கைது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். ஜனாதிபதி அனுரவின் மற்றொரு முயற்சி நீதித்துறையை அடிப்பணிய செய்வதாகும். குறைந்த ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் தனது அதிகாரத்தை தக்க வைக்க எதிர்க்கட்சிகளை ஒழித்தது போலவே தேசிய மக்கள் சக்தியும் அதே வழியில் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதாகவும் நீதித்துறையை கட்டுப்படுத்த முயல்வதாகவும் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டியிருந்தார். நாட்டில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாமையே தமிழ் மக்கள் வேறு ஒரு தேசிய கட்சியை ஆதரிப்பதற்கு காரணம் என யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேற்று காலை ஊடகம் ஒன்றுக்கு அவர் அது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்கிடையே ஒருவரையொருவர் குறை கூறிக்கொண்டு செயற்படுகிறார்களே தவிர மக்களின் தேவைகள் மற்றும் தமிழ் மக்களின் அபிவிருத்தி தொடர்பில் அவர்கள் ஒருபோதும் சிந்தித்ததில்லை. தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்கிடையே ஒருவரையொருவர் குறை கூறிக்கொண்டு செயற்படுகிறார்களே தவிர மக்களின் தேவைகள் மற்றும் தமிழ் பிரதேசங்களின் அபிவிருத்தி தொடர்பில் அவர்கள் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. அதனால் தான் மக்களுக்கு தமிழ் அரசியல் தலைவர்கள் மீது வெறுப்பு ஏற்படுவதுடன் மக்கள் அரசியலை கண்டு கொள்ளாத ஒரு நிலை உருவாகியுள்ளது. அத்தோடு தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியில் ஒற்றுமை உருவாகவில்லை என்றால் மக்களின் வாழ்க்கை நிலையில் மாற்றம் ஏற்படாது எனவும் ராமநாதன் அர்ச்சுனா எம்பி மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டாலும் அதைவிடவும் மிகவும் பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதே அரசின் திட்டமாக உள்ளது. இவ்வாறு ஐக்கிய சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் பேசியதாவது, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மறந்துவிட்டே அரசு செயற்படுகின்றது. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலேயே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் பற்றி அதிகளவில் பேசப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை திசை திருப்பும் நோக்கிலேயே இவ்வாறு செயற்பட்டனர். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டாலும் அதைவிட மிகவும் பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கே ஆளுங்கட்சி முயற்சிக்கின்றது.
மன்னாரில் மக்கள் எழுச்சி ஏற்பட்டுள்ளது. அதாவது சிறிய நேபாளமாக மன்னார் மாறியுள்ளது. இவ்வாறான மக்கள் எழுச்சிகளை ஒடுக்குவதாக இருந்தால் ஆளுங்கட்சிக்கு அடக்குமுறை என்பது அவசியம். அதனால் தான் பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் பாரதூரமான சட்டத்தை கொண்டுவர முற்படுகின்றனர். அதேவேளை மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆளுங்கட்சி மௌனம் காக்கின்றது. எல்லை நிர்ணய விவகாரத்தை காண்பித்து இழுத்தடிப்பு பெறுகின்றது. இழுத்தடிப்பு செய்கின்றது. கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து வடக்கு மக்களை ஏமாற்ற முடியாது என தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் என்பன உட்பட தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று ஜேவிபியின் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாம் உறுதியளித்தோம். அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எல்லை நிர்ணயம் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அந்த பிரச்சனையை தீர்த்து தேர்தலை நடத்த வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு மாகாண சபை முறைமை தீர்வு அல்ல என்ற போதிலும் தற்போது அந்த முறைமை இருப்பதால் தான் கை வைக்கப்படாது எனவும், புதிய அரசமைப்பு ஊடாக தற்போது இருப்பதை விட சிறப்பான தீர்வு வழங்கப்படும் எனவும் நாம் உறுதியளித்துள்ளோம். இந்த உறுதிமொழியும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கைது செய்தால் தவறான முன்னுதாரணமாகிவிடும். பின்னாளில் இது அனைத்து அரசியல் கட்சிகளையும் பாதிக்கும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, கரூர் சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஏற்பதாக ஆகாது. விஜயை கைது செய்தால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்பதால் இந்த விவகாரத்தில் முதல்வர் நிதானமாக செயல்படுகின்றார். முதல்வர் ஸ்டாலின் 50 ஆண்டு காலம் அனுபவமிக்க தலைவர். நான் நியாயமான விடயத்தை கூறினால் அது முதல்வருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறுகின்றார்கள். அனைத்து கட்சிகளும் பேரணி, பொதுக்கூட்டம், மாநாடு நடத்துகின்றோம். நம்மை மீறி தவறு நடப்பது இயல்புதான். அதற்கு அனைத்து தலைவர்களையும் கைது செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். இது பின்னாளில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாதிக்கும். கரூர் விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலினை உயர்த்து பேசவில்லை, உண்மையை பேசுகின்றேன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கைது செய்தால் தவறான முன்னுதாரணமாகிவிடும். பின்னாளில் இது அனைத்து அரசியல் கட்சிகளையும் பாதிக்கும். தூத்துக்குடி சம்பவத்தில் 13 பேரை சுட்டுக் கொன்றனர். அப்போது அந்த துறைக்கு தலைவராக இருந்த பழனிசாமி பொறுப்பேற்றாரா? கரூர் சம்பவத்தை வைத்து தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் பழனிசாமி. பழனிசாமி தலைமையை ஏற்று எப்படி அவர்கள் இருக்கும் கூட்டணிக்கு நாங்கள் செல்ல முடியும்? தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக கரூர் துயரத்திற்கு ஆட்சியாளர்கள் தான் காரணம் என குள்ளநரித்தனமான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் எட்டப்பாடி. நாகரீகம் இல்லாமல் கூட்டணி குறித்து பேசுகின்றார். இந்த விவகாரத்தில் நடுநிலையாக இருங்கள். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் 4 முனை போட்டி நடக்கும். கரூர் சம்பவம் ஒரு விபத்து தான். இதில் யார் மீதும் பழி போட முடியாது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பழனிசாமியின் துரோகத்தை வீழ்த்துவோம் என தெரிவித்துள்ளார். 19 வயதில் 46 மொழிகளை சரளமாக பேசி 400 மொழிகளில் வாசிக்கவும் எழுதவும் தட்டச்சு செய்யும் திறன் கொண்ட மஹ்மூத் அக்ரம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். சென்னையை சேர்ந்த 19 வயதுடைய மஹ்மூத் அக்ரம் எழுத, வாசிக்க, தட்டச்சு செய்யும் அபூர்வ திறமையால் வியக்க வைத்துள்ளார். 4 வயதிலேயே மொழிகளை படிக்க தொடங்கிய இவர் 8 வயதில் இளம் பன்மொழி தட்டச்சுக்காரர் என்ற முதலாவது சாதனையை படைத்துள்ளார். வரலாற்றில் இன்று 1890 யாழ்ப்பாண நகரில் சின்னக்கடை எனப்படும் முக்கிய சந்தையில் கடை தொகுதி ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் உயிரிழப்புகளுடன் பலர் படுகாயமடைந்தனர். 1976 தாய்லாந்தில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற மாணவர் போராட்டத்தில் இராணுவத்தினரால் நசுக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர்.
1981 எகிப்திய ஜனாதிபதி அன்வர் சாதாத் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். 2008 அனுராதபுரம் குண்டுவெடிப்பு. தற்கொலை குண்டுவெடிப்பில் இலங்கை இராணுவ தளபதி ஜானக பெரரா உட்பட 27 பேர் கொல்லப்பட்டனர். 2010 இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.